அன்புள்ள தேவ ஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். என்னுடைய 23வது தியான லெந்து தியானத்துக்கு நான் வரவேற்கின்றேன். யோவான் 12வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து 50வது வசனம் ஜெபிப்போம். என் ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் பேசுகிறவரா இருக்கிறனால நான் கேட்டு அதன்படி நடக்க எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். நம்முடைய வாழ்க்கையின் ஹீரோ யாருங்க? டக்குன்னு சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்து தான். அது உண்மை தானே? ஹீரோ யார்? உலகம் சொல்லுது, என்ன பயம் வந்தாலும், எந்த பயங்கரம் வந்தாலும், ஆபத்துல இருக்கிற நெருப்பு எரியிற வீட்டுல உள்ளுக்கு போய் தனக்கு எரிச்சல் வந்தாலும் எப்படியாவது மக்களை காப்பாற்றி வரணும் ஒரு ஹீரோ. எத்தனை 10 பேர் எதிர்க்க வந்தாலும் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற நிப்பண்டா, வெட்டு வந்தாலும் இப்ப ஹீரோ. ஆனா இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஹீரோ தெரியுங்களா? மரணம் எருசலேமில் வரும் என்ற நினைத்த நேரத்துல அவர் முகத்தை எருசலேமுக்கு நோக்கி சென்றாராம். மரணத்தை ஜெயமாக சந்திக்க வந்தவர். அது மட்டுமல்ல, சிலுவையில தொங்கறதுக்கு முந்தி கெத்செமனே தோட்டத்துல பேதுருவிட சொல்றாரு, ஏயா தூதர்களை பிதாவரத்துல கேட்டா தூதர்களை கொண்டு லீஜியோனாக தூதர்கள் வருவாங்களே, இந்த எல்லா மக்களையும் அழிச்சு போட முடியுமே? அப்படிப்பட்ட வல்லமை இருந்தும் மனுஷனுடைய கொடூரத்துக்கு, மனுஷனுடைய பயங்கரமான அழிவுக்கு ஒப்பு கொடுத்தவர் ஹீரோ. சரி, இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டிய பாகத்துல இயேசு கிறிஸ்து ரொம்ப ஆழமான போதனைகளை சொல்லுகிறவரா இருக்கிறார். ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிரிச்சு பார்ப்போம். நம்பர் 1, இயேசு கிறிஸ்து தான் சிலுவையை நோக்கி செல்லும் ஒரு பக்குவத்தை, தன்னுடைய மரணத்தை நோக்கி சீஷர்கிட்ட சொல்றாரு. அதே நேரத்தை சொல்றாரு, என்னுடைய இருதயம் கலங்கி இருக்குது. இது ஒரு நமக்கு அறிய வேண்டிய ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போறது மிகவும் ஒரு கலக்கத்தை உண்டு பண்ண காரியம். ஏன்? சிலுவையில போகும் பொழுது குற்றமற்றவர், பாவமற்றவர், பரிசுத்தர் அங்க குற்றவாளியாய், பாவியாய் தொங்குவார். கடினமான ஒரு காரியம். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவுக்கு 2 சாய்ஸ் இருக்கு. ஒன்று, பிதாவினிடத்தை ஜெபித்து இந்த பிரச்சனை எனக்கு வேண்டாம், நான் யாருக்கும் சாக வேண்டாம், என்னை விட்டுருங்க சொல்லலாம். இரண்டாவது சொல்லலாம், இதற்குத்தானே நான் வந்தேன், பிதா இதுக்குத்தானே என்னை கொண்டு வந்தார், எதற்கு? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து முடிக்க தானே தேவாட்டுக்கொட்டியா வந்திருக்கிறேன். சோ நடக்கட்டும், பிதாவை உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இன்ட்ரெஸ்டிங், என்னுடைய நாமம் அல்ல, பிதாவனுடைய நாமம் மகிமை அடையட்டும். மூன்றாவது என்ன நடக்க தெரியுங்களா? பிரைஸ் காட். இந்த இயேசு கிறிஸ்து இந்த காரியங்களை ஏற்றுக்கொள்ளும்போது எப்படி ஏற்றுக்கொள்றாரு தெரியுங்களா? எதை ஏற்றுக்கொள்கிறாரு? கொடூரமான மரணம், பயங்கரமான வலி, தாங்க முடியாத தனிமை ஏற்றுக்கொண்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, இயேசு சொல்றாருல்ல, பிதாவை உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். இட்ஸ் a very interesting surrender. பிதாவினிடத்துல தன்னுடைய சித்தத்தை ஒப்பு கொடுக்கிற நேரத்துல உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. மூன்றாவது, பிதா என்ன சொல்றாரு? என்னுடைய நாமத்தை மகிமைப்பட்டு கொண்டேன், மறுபடியுமாக மகிமைப்படுத்துகிறேன். 2 முறை பிதா அவருடைய நாமத்தை இயேசுவின் வாழ்க்கையில மகிமைப்படுத்தினார். முதலாவது, ஞானஸ்நானம் பெற்று யோர்தான் நதியிலிருந்து வெளியே வரும் பொழுது பரலோகம் கிழிக்கப்படுகிறது. பிதா பரிசுத்த ஆவியான ஒரு புறாவை போல இயேசு மேல இறங்குறார். பிதாவினுடைய சத்தம் கேக்குது, இதனுடைய பிரியமான குமாரன். தேவஜனமே, கர்த்தர் நல்லவர். இயேசு பிதா பேசினது 400 ஆண்டுகள் வெளிப்படுத்தல் வராதபடி இருந்த நாட்களை கர்த்தர் பேசினார். பிரைஸ் காட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவது, எல்லாரும் இந்த சத்தத்தை கேட்டாங்க, பிதா பேசுகிறதே கேட்டாங்க. ஆனால் என்ன விசித்திரம்னா, எல்லாரும் வித்தியாசமான அர்த்தத்தில் கேட்டார்கள். ஒருத்தங்க சொல்றாங்க இது இடி முழக்கம், இன்னொருத்தர் சொல்றாங்க இது தூதன் வந்து இயேசுவோடு கூட பேசியிருக்கார். ஆனா இருக்கிற மக்கள்ல இது தேவன் பேசியிருப்பார், பிதா வந்து இயேசுவோடு கூட பேசியிருப்பார் என்ற அந்த பக்குவம் யாருக்கும் வரல. இன்றைக்கு கூட தேவ ஜனமே, நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஆண்டவர் இயேசு பேசுகிறாரா, இல்ல வேற யாரோ பேசுகிறாரா? அது ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் பேசும் பொழுது நம்முடைய அறிவு என்ன சொல்லுது தெரியுங்களா? அவர் பேச மாட்டாரு, அதை கேன்சல் பண்ணிடும். இரண்டாவது, ஆண்டவர் பேசுற நேரத்துல நம்முடைய
மெதுவாக கீழ்ப்படியும் பக்குவம், டிலேய்டு ஒபீடியன்ஸ் என்ன சொல்லும்? சந்தேகிக்கும். இது இயேசு தான் பேசியிருப்பாரா? மூன்றாவது, நம்முடைய ஆழமில்லாத விசுவாசம் என்ன செய்யும்? சத்தியத்தை எடுக்காதவே போட்டு விட்டுரும். நமக்கு பாடம், நம்முடைய செவிகள் தேவனுடைய சத்தத்தை கேட்க அப்பியாசங்கள் நாம் கொடுக்க வேண்டும். சரி, அப்படின்னா என்ன அப்பியாசம்? நம்பர் 1, வேதத்தை ஒழுங்காக வாசிக்க வேண்டிய ஒரு காரியம். 2வது, ஆவியில் நிறைந்து ஆராதிக்கிறது. 3வது, தேவனோடு கூட உறவு கொள்கிறது, ஜெபத்துல உறவு கொள்கிறது. இப்ப செய்யும் பொழுது பிதா எப்படி பேசுவார், வேதம் எப்படி நமக்கு கிரியை செய்கின்றது என்பதை நம்முடைய ஆவி அருமையாய் ஆழமாய் அறிந்து கொள்ளும். வேதத்தை வாசிக்கும் பொழுது 3 காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கு. நம்பர் 1, பிதாவினுடைய சத்தம் எப்படி இருப்பது என்பதை நமக்கு அறியும். 2வது, இயேசு கிறிஸ்துவாக இருக்கிற மீட்பருடைய இருதய துடிப்பு என்ன என்று அறிந்து கொள்வோம். 3வது, பரிசுத்த ஆவியானவரோடு கூட இருக்கிற ஞானம் நம்மை நிரப்பும். வேதத்தை வாசித்து பாருங்க, ஆவியானவர் நம்முடைய ஆவியில் சீக்கிரமாகவே சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிய கர்த்தர் கிருபை செய்வார். 5வது, இயேசு கிறிஸ்து தான் வெளிச்சம், அந்த வெளிச்சத்துக்குள் ஒளிக்குள் வாங்க அப்படின்னு வரவேற்கின்றார். என்ன விசேஷம்? ஒளி எப்பொழுதும் ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருக்கும். பார்க்காததை பார்க்க வைக்கும், இல்லாததை வெளிப்படுத்தும், இருள் மறைக்கும். இயேசு சொல்றாரு, என்னுடைய ஒளிக்குள் வா. அர்த்தம் என்ன? என்னுடைய ஒளிக்குள் நீ வந்தால் உண்மை என்னன்னு உனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, என்னுடைய ஒளிக்குள் நீ வந்தா என்ன முன்னுக்கு இருக்கிறதுன்னு அறிந்து முன் செல்வாய். இருள் என்ன செய்யும்? முன்னுக்கு இருக்கிறது என்ன, கல்லோ குழியோ காட்டாது, மறைச்சிடும், குழியில விழுந்துடும். ஆனா வெளிச்சம் என்ன செய்கிறது? எனக்கு உண்மையை காட்டுகிறது, முன்னேற. ஐயா, சில நேரத்தை பாவம் செய்துட்டு சோர்ந்து போயிடுவோம். சில நேரத்தில் நம்முடைய தோல்வினால, சில நம்முடைய வீக்னஸஸ்னால நம்ம ரொம்ப பின்வாங்கி போகிறவர்களா இருக்கும். இயேசு சொல்றாரு, என்னுடைய ஒளிக்குள் வா. இயேசுவின் ஒளி மட்டுமே என்னை முன்னேற வைக்கும். முடிந்தது, கடந்த காலத்தை விட்டுட்டு முன்னேறத்தக்க கிருபை செய்கின்றது இயேசு கிறிஸ்துவின் ஒளி. சோ அதை நம்ம கற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவின் ஒளி இருக்கும் பொழுது நான் முன்னேற முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொன்று அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் எழுதுறாரு, ரொம்ப பேர் எத்தனையோ அற்புதங்களை பார்க்கறாங்க, ஆனா யாரும் விசுவாசிக்கல. ஆனா யோவான் தொடர்ந்து சொல்றாரு, அப்படி நம்ம ஒரு சோர்ந்து போகிற ஒரு சூழ்நிலை வந்தா தெரிஞ்சுக்கோ, அந்த யூத சம்பிரதாய யூத மதத்தின் தலைவர்கள் மத்தியில கூட ரகசிய விசுவாசிகள் இருக்கிறாங்க. நிக்கோதேமு ஒரு ரகசிய விசுவாசி, கடைசி வரைக்கும் ஒரு ரகசிய விசுவாசியா இருந்தான். தேவஜனமே, சில வேலைகளை நம்ம ஊழியம் செய்வோம், அந்த ஊழியத்துல ஒரு ஆத்துமாவும் வராதபடி, ஒரு பிரயோஜனம் இல்லாதபடி இருக்கலாம். ஆனா சோர்ந்து போகாதே. அடுநிராம் ஜட்சன் என்பவர் மியான்மாருக்கு சென்றார். அவருடைய அழிவு, அவருடைய பயங்கரமான அவருடைய வாழ்க்கையில நஷ்டங்கள் தான். மனைவி, பிள்ளைகள் இறந்தார்கள். அவருடைய ஊழிய நாட்கள்ல ஒரு ஆத்மா கூட அவர் பார்க்கல. ஆனா அவர் சாகும் தருவாயில வரும் பொழுது மியான்மார் பாஷையில வேதத்தை மொழிபெயர்த்து, அந்த மொழிபெயர்ப்பை வாசித்தவர்கள் நூற்றுக்கணக்கான மக்கள் கர்த்தருக்குள் வந்தார்கள். வில்லியம் கேரி என்பவர் இந்தியாவுக்கு சென்றவர். அவருடைய ஊழியத்துல ஆத்துமாக்களை பார்த்ததே இல்லை. ஆனா அவருடைய சாகரத்துக்கு முந்தி இந்திய பாஷையில, பல பாஷைகள்ல வேதத்தை மொழிபெயர்த்து கொடுத்து அதை வாசித்த மக்கள் கிறிஸ்துவுக்குள் வந்தார்கள். இவருடைய ஊழியத்துல எந்த ஒரு பலனும் பார்க்கல. ஆனால் அந்த அதிலேயே தரித்திருந்தார்கள். அற்புதமான ஒளியை காட்டிக்கொண்டே இருந்தார்கள். ஆண்டவர் ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7வது நம்ம அடிக்க வேண்டிய காரியம், இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொல்லுகிற காரியம், நானும் பிதாவும் ஒன்று, நானும் பிதாவும் ஒன்று. இது ஒரு ரகசியம், இது ஒரு மிஸ்டரி. ஆயினும் விசுவாசிக்க வேண்டிய ஒரு மர்மம். பிரைஸ் காட். 8வது, இயேசு கிறிஸ்து உலகத்தை நியாயம் தீர்க்க வரல, ரட்சிக்க வந்தார். அடிக்கடி நம்ம கேட்கிற காரியம், ஆண்டவர் என் மேல கோபமா இருக்கிறார், இந்த ஆண்டவர்கள் நம்ம மேல கோபமா இருக்கிறாங்க, அதனால நம்ம ஏதாச்சும் செய்து அந்த கோபத்தை தணிக்கணும், இல்லைன்னா அடிச்சிடுவாங்க.
சாமி கண்ணு குத்திங். அது நம்ம அடிக்கடி பேப்போம், அடிக்கடி சொல்றேன். இது ஒரு சிரிப்பு காரியமா இருக்கும். ஆனாலும் என்ன தெரியுங்களா, நான் ஒழுங்கான காரியம், என்னுடைய ஆராதனையில ஒரு ஒழுங்க தீட்டு வந்துருச்சுன்னா சாமி அடிச்சிரும். என்னுடைய படைப்புல குறைகள் இருந்தா சாமி அடிச்சிரும். என்ன அடிப்படை காரியம் என்ன? ஒரு பயம். பயத்துல நான் ஆராதிக்கிறேன், பயத்துல என்னுடைய பலியை கொடுக்கிறேன், பயத்துல இந்த தேவனை விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு தத்துவங்கள் இருந்த நேரத்துல ஒரு அருமையான ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். ஆண்டவர் நான் நியாயம் தீர்க்க வருகிற தேவன் அல்ல. டீச்சரை போல ஒரு கேன், ஒரு ரோத்தான் பெண்ணுக்கு வச்சுக்கிட்டு எப்ப பாவம் எப்ப தப்பு சிறக்கப்பட்டார் அடிக்கிறவர் அல்ல, அரவணிக்கிறவர். அதை நம்ம அறிஞ்சு கொள்ளணும் தேவ ஜனமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இப்ப கேள்வி நம்ம கேட்க வேண்டியது, இயேசுவும் தேவனை குறித்து உன்னுடைய கருத்து என்ன? கோபமா இருக்கிறாங்க, அந்த கோபத்தை தணிக்க நான் ஏதோ செய்யணும், ஏதோ பேசணும், ஏதோ கொடுக்கணும். சிலுவை ஒரு சிலருக்கு, பவுல் சொல்றாரு, சிலருக்கு அது ஒரு தடை, சிலருக்கு இது கெட்ட ஒரு காரியம். ஆனா சிலுவை என்னோட ரட்சிப்பின் ஒரு சின்னம். தேவன் என்மேல் கோபமா இல்லை, அதனால தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை எனக்கு கொடுத்தார். பிரைஸ் காட், பிரைஸ் காட். அதை அறிந்து கொள்வோம். 9வது, நான் கொடுக்க வேண்டிய கிரயத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில கொடுத்து என்னுடைய பாவத்தை மன்னித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக சொல்ல வேண்டிய காரியம் என்ன? உன் ஆண்டவரை குறித்த உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? அவர் கோபமா இருக்கிறார், அதனால அந்த கோபத்தை தணிக்க நான் ஆராதிக்கிறேன், கோபத்தை தணிக்க விசுவாசிக்கிறேன், கோபத்தை தணிக்க ஏதோ ஒரு பலியை கொடுக்கிறேன். இல்லையா? இல்ல, இயேசுவை நேசிக்கிறதுனால, சிலுவையில தன்னுடைய உயிர் எனக்கு கொடுத்ததுனால, அவர் உயிர் உள்ளவரை அவரை நான் ஆராதிப்பேன். பயத்துல அல்ல, ஆழமான அன்புல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயத்துல அல்ல, அன்புல ஆண்டவரை ஆராதிப்போம். என் ஆண்டவராகிய கர்த்தர், நீர் கொடுத்த அன்புக்கு எது செய்தாலும் ஈடாது. அன்புள்ளவர்களாய், உண்மையில அன்பு செலுத்துகிறவர்களாய் உம்மை ஆராதிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென்.